சவுரி சௌர சம்பவம் பார்க்க போகிறோம். 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. சவுரி சௌர சம்பவத்தில் தான் ஒத்துழைமை இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றாங்க. இது எப்படி ஃபஸ்ட் நடந்ததுன்னு பார்க்கலாம். சவுரி சௌர சம்பவம். நாடு விடுதலை அடைந்து சுயராஜ்யம் கிடைத்திடும் சொல்லிட்டு பொதுமக்களும் தேசியவாத தொண்டர்களும் அதிக உற்சாகம் கொண்டு போராட்டத்தில் வந்து பங்கேற்றாங்க. காடுகளில் வசித்த பழங்குடிகள் உட்பட அனைத்து வகுப்பு மக்களும் இது பாதித்தது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து இது மாதிரி பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. கலவரங்கள், மோசமான வன்முறைகள் நாட்டில் நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் மலபார் ஆந்திராவில் வந்து வன்முறை கிளர்ச்சி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆந்திராவில் ரம்பா பகுதியில் அல்லு சீத்தாராமராஜு தலைமையில் பழங்குடியினர் வந்து கிளர்ச்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் மலபாரில் வந்து முஸ்லீம் விவசாயிகள் வந்து ஆயுதமேந்தி கிளர்ச்சி பண்ணாங்க. ஆயுதமேந்தி உயர் வகுப்பு நிலப்பிரபுக்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சி ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் மாவட்டத்தில் சவுரி சௌரா என்ற கிராமத்தில் மதுக்கடைகள் வந்து உள்ளூர் சந்தையில் வந்து அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை பண்ணாங்க. இதை கண்டித்து தான் ஒரு குழு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இது எப்போ நடத்தியதுன்னா 1922 பிப்ரவரி 5 3000 நபர்கள் நடந்த இந்த ஆர்ப்பாட்ட குழுவில் வந்து காங்கிரஸ் கட்சி பேரணி மீது போலீஸார் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதனால் ஆத்திரம் அடைந்த இந்த ஆர்ப்பாட்ட குழுவினர் என்ன பண்ணாங்கன்னா காவல் நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தின போது அந்த காவல் நிலையத்தில் பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தை வந்து 22 போலீஸார் வந்து இருந்தாங்க. அதை வந்து எரித்து வந்து வன்முறை பண்ணாங்க. அதில் வந்து 22 போலீஸார் வந்து இறந்து போனாங்க. இந்த நிகழ்வை அடுத்து தான் காந்தியடிகள் வந்து ஒத்துழைமை இயக்கத்தை வந்து திரும்ப பெறுவதாக அவர் வந்து அறிவிக்கிறாரு. ஒத்துழைமை இயக்கத்தை நாங்கள் திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தேசியவாத தொண்டர்கள்லாம் ஏமாற்றம் அடைந்தாங்க. அதுக்கப்புறம் பர்தோலியில் வந்து இந்த முடிவு வந்து காங்கிரஸ் செயற்குழு வந்து ஏற்றுக்கொண்டது. ஓகே, ஒத்துழைமை இயக்கத்தை திரும்ப பெற்றலாம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் இளம் தொண்டர்கள் எய்த நிலையில் காந்தியடிகள் மீது நம்பிக்கை வந்து கொண்ட மற்ற தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தந்திரமான முடிவு சொல்லிட்டு கருதினாங்க. காந்தி வந்து கைது செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். ஜவஹர்லால் நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் கடுமையாக இதை வந்து விமர்சனம் செய்தாங்க. அதுக்கப்புறம் ஒத்துழைமை இயக்கம் வந்து முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் துருக்கி மக்கள் முஸ்தபா கமல் பாஷா தலைமையில் கிளர்ச்சி எழுந்தது. அதுக்கப்புறம் கலிபா நடைமுறை வந்து ரத்து செய்துவிட்டு கலிபா நடைமுறை தெரியும் நம்மளுக்கு, அந்த ஒரு இயக்கம் இருக்குது. அந்த கலிபா நடைமுறை வந்து ரத்து செய்துவிட்டு மதமும் அரசியலும் இணைந்து பயணிக்க முடியாது என்று அறிவித்த நிலையில் கிலாபத் இயக்கமும் தேவையில்லாமல் போனது. கிலாபத் இயக்கம்லாம் இதுதான், அந்த சுல்தான் அரசியல் மீது வந்து வெறுப்பு உண்டாகிறது தான் அந்த கிலாபத் இயக்கம். அதுவும் தேவையில்லாமல் போனது. அதுக்கப்புறம் ஒத்துழைமை இயக்கத்தை வந்து திரும்ப பெற்று அடுத்து என்ன கேள்வின்னு சொல்லிட்டு ஒத்துழைமை இயக்கத்தை திரும்ப பெற்றார்ல காந்தி. அதுக்கப்புறம் என்ன நிகழ்னு சொல்லிட்டு கேள்வி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேரும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய செயல்பாட்டை அறிவித்தாங்க. என்னென்னா தீவிர அரசியலுக்கு திரும்ப வேண்டும் என்று. அதில் வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது அடக்கம் என்று அவர்கள் விரும்பினார்கள். என்னென்னா தீவிரமாக அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்ணாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் அரசியல் வந்து பண்ணணும், தேர்தல் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்பினாங்க. இதுக்கப்புறம் சட்டப்பேரவையை கைப்பற்றி தேசியவாத உணர்வூட்டி அதன் செயல்பாடுகளை முடக்கும் ஆற்றலை சட்டப்பேரவையை கைப்பற்றணும். அதுக்கப்புறம் தேசியவாத உணர்வை வந்து ஊட்டணும். அதுக்கப்புறம் செயல்பாடுகளை முடக்கும் ஆற்றலை வந்து நம்ம தேசியவாதிகள் வந்து வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுயராஜ்யம் வேண்டுவோர் மாற்றம் வேண்டுவோர் என்று இந்த குழு அமைக்கப்பட்டது. 2 விதமாக, சுயராஜ்யம் வேண்டுவோர் ஒரு பக்கம், நெக்ஸ்ட்டு மாற்றம் வேண்டுவோர் இன்னொரு பக்கம் வந்து இந்த குழு அமைச்சாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சத்தியமூர்த்தி தான் இந்த குழுவில் வந்து இணைந்தார். அதுக்கப்புறம் சட்டப்பேரவை நுழைவை எதிர்த்த மற்றொரு குழு வந்து காந்தியடிகள் வழியை பின்பற்றி சட்டப்பேரவை வந்து எதிர்த்தாங்க. இன்னொரு குழு அவங்க வந்து காந்தியடிகள் வழியை பின்பற்றினாங்க. மக்களை ஒன்று திரட்டும் பணியில் ஆர்வம் காட்டியது அந்த குழு. இந்த குழுவுக்கு ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத் இவங்களாம் தலைமையேற்றாங்க. மாற்றம் தேவையில்லை என்று இந்த அணி வந்து வற்புறுத்தியது. மாற்றமே தேவையில்லை என்று இந்த அணி வற்புறுத்தியது. இவங்க மாற்றம் விரும்பாது என்று அழைக்கப்பட்டனர். இவங்க வந்து மாற்றம் தேவைன்னு சொல்லனால இவங்க வந்து மாற்றம் விரும்பாதுன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க.